திமுகவை வலுப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய 6 பேர் கொண்ட குழுவை கட்சி தலைமை அமைத்துள்ளது. இது பற்றி எமது செய்தியாளர் தீபன் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்போம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தோல்வியை தழுவிய திமுக அணி இந்த தேர்தலில் தோல்வி தழுவதற்கு என்ன காரணம் என்று ஆராய்வதற்கும் அது மட்டுமல்லாமல் பல சீர்திருத்தங்கள் செய்வதற்குமாக இம்மாதம் 2ஆம் தேதி அறிவாலயத்தில் கழக உயர்நிலை செயல் திட்ட குழு ஒன்றை கூட்டியது. இந்த குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த குழுவில் நிறைவேற்ற 6வது தீர்மானத்தின்படி மாவட்ட கழக நிர்வாகிகளை எளிமையாக்குவதற்கும் மேலும் வலிமைப்படுத்துவதற்கும் அனைத்து மாவட்டங்களில் நடக்கும் நிகழ்வுகளை ஆராய்ந்து அவற்றை சீர்திருத்தங்களை கண்டுபிடிக்கவும் இந்த திமுக தலைமை செயலகம் 6 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளது. அதாவது திருவேங்கடம், கல்யாண சுந்தரம், ராஜமாணிக்கம், தங்கம் தென்னரசு, ராதாகிருஷ்ணன், சச்சினானந்தம் கொண்ட 6 பேர் கொண்ட குழுவை நியமித்துள்ளது. இந்த 6 பேர் கொண்ட குழு அனைத்து மாவட்ட நடக்கும் நிகழ்வுகளையும் அங்கு நடக்கும் பிரச்சனைகளையும் அது மட்டுமல்லாமல் திமுக கட்சியை வலுப்படுத்தவும் இந்த 6 பேர் குழுவை நியமித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.